ஆன்மீகத்தில் நிறைய பேர் ஆன்மீகத்தில் தேடி போகிறாங்க மக்கள். அப்போ அவங்க எந்த பாதைக்கு போகிறாங்க, என்னவா ஆக நினைக்கிறாங்கன்றது ஒரு தெளிவு வேணும் இல்லையா? அப்போது ரமண மகரிஷி இருக்கார், அவர் மகான். வள்ளல் பெருமான் இருக்கார், பெரிய மகான். இவங்களெல்லாம் நீங்கள் பின்பற்றும் போது அவங்களுடைய ஒட்டுமொத்த வழிகாட்டுதலும் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் சித்தர், யோகி, ஞானி அப்படின்ட்டு போகும்போது அவங்களுடைய வழிகாட்டுதல் வேறு மாதிரியாக இருக்கும். இதெல்லாம் சரியாக புரிஞ்சிக்காம தான் நம்ம நிறைய போட்டு குழப்பிக்கிறோம். அதனால் ஒரு சின்ன தெளிவுக்காக நம்ம இதை சொல்கிறோம். சித்தர் அப்படின்னா, இப்போ இயேசுநாதர் இப்போ எப்படி வந்தாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஒளியாக தான் மரியோடைய வயிற்றில் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இயேசுநாதரையே கூட ஒரு சித்தராக நம்ம உட்படுத்துவோம். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு உடலை தேர்ந்தெடுத்து ஒரு ஒளியாக வந்தவங்க சித்தர்னு கூட சொல்லிக்கலாம். ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். இப்போ அப்படி தான் நம்மளுடைய நிறைய சித்தர்கள் ஒரு உடலை ஒரு பெண்ணோட உடலை ஒரு கருவை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்க ஒரு ஒளியாக இந்த உலகத்துக்கு மனிதனாக பிறந்து வாழ்ந்து அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போவாங்க. அவங்க கடவுளில் பாதி ஆற்றல் உடையவங்க சித்தர்கள். அவங்களுக்கு சமாதி கிடையாது, சித்தர்களுக்கு சமாதி கிடையாது. ஆனால் அவங்க அடையாளத்துக்காக சமாதியை ஒரு இடத்துல உருவாக்கி வச்சு காட்டியிருக்காங்க. புரியுதுங்களா? ஆனால் யோகிங்களுக்கு, சித்தர்கள் காட்டின வழியில் பயணம் பண்ணும் யோகிகள், அவங்களுக்கு பிராணாயாமா, மூச்சு பயிற்சி, தவம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சித்தர்கள் வழிகாட்டிட்டு போயிட்டுருக்காங்க, கலையாக கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட கலையை அவங்க சித்தர்கள் கொடுத்த கலையை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு சமாதி நிலை கெட்டுது. அப்போ சமாதியை நோக்கி போகிறவன் யோகி, யோகிக்கு வழிகாட்டின குரு சித்தன். இப்போ மகான் இருக்காங்க, ஞானி இருக்காங்க. இந்த ஞானிகள்லாம் பல பிறப்பாக பிறந்து இந்த பாதையில் பயணம் பண்ணி மனிதனாக பிறக்கிறவங்க மகான், யோகி. அவங்க வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக வரவங்க. ஞானின்றவன் அனைத்தையும் உணர்ந்தவன், எது உண்மை எது பொய்ன்னு தனியாக பிரித்து இதுதான் உண்மை நின்னவன் ஞானி. அனைத்தையும் உணர்ந்தவன் ஞானி. அவனுக்கு எதுவுமே இந்த உலகத்தில் தேவையில்லை, அவன் ஞானி. அவர் எல்லாம் தெரிஞ்ச முற்றும் ஞானிதான், அவருக்கு எல்லா உண்மையும் தெரியுது அப்படின்றாங்க இல்லையா? அது ஞானம் இல்லை, ஞானின்னு சொல்லலாம். மகான், வள்ளல் பெருமானும் சொல்லலாம், கருணையே வடிவானவர். அவனுக்கு அந்த உடல் தேவையில்லை, உயிர் தேவையில்லை, இந்த உலகத்தில் எதுவுமே தேவையில்லை. பெரிய கொடை வள்ளல்பா, அவர் மகான்பா, கருணையோட வடிவம்பா, உயிரோட வலி தெரிஞ்சவன்பா அப்படின்றாங்க இல்லையா? அப்படி கருணையே வடிவானவர் வள்ளல் பெருமான். இப்படி இருக்குது.